வணக்கம் நேர்களே, கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு பிரிவு குறித்தும் அதனுடைய உட்பிரிவுகள் குறித்தும் அதற்கான வேலை வாய்ப்புகள் குறித்தும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் நாம் புதிய ஒரு துறை குறித்து பார்க்க போகிறோம். வரலாற்றை நாம எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பல விஷயங்கள் நமக்கு நினைவிருக்கலாம். ஒரு அரசர்களாகட்டும், அவங்களுடைய திறனாகட்டும், அவங்களுடைய வீரம் அப்படின்னு பல விஷயங்கள் நினைவில் இருந்தாலும் கூட அவங்களுடைய சிற்பக்கலை, கட்டடக்கலை ஆகிய அனைத்துமே காலாகாலத்துக்கும் பேசக்கூடியவை அப்படின்னு சொல்லலாம். இன்றளவுக்கும் அது நிலைத்து நிற்குது, எதிர்காலத்திலையும் நிலைத்து நிற்கக்கூடியது. அது புர்ஜ் கலிஃபாவா இருக்கட்டும், இல்ல இந்தியால இருக்கக்கூடிய தாஜ்மஹாலா இருக்கட்டும், இல்ல தமிழகத்துல இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலா இருக்கட்டும், இவை அனைத்துமே காலாகாலத்திற்கும் பேசக்கூடிய விஷயங்களாக மாறி இருக்கிறது. நகரமயமாக்கல் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய நிலையில கட்டடக்கலை துறைக்கான தேவையும் அதற்கான வேலை வாய்ப்புகளும் நாளுக்கு நாள் அதிகரிச்ச வண்ணம் இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஆர்கிடெக்சர் என்று சொல்லக்கூடிய கட்டடக்கலை குறித்து விரிவாக பேச இருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக SRM பல்கலைக்கழகத்திலிருந்து கட்டடக்கலை துறையின் தலைவர் திருமிகு பிரதீபா நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். முதல்ல இந்த ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்ன? எல்லாருக்குமே பொதுவாக சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கும் இந்த ஆர்கிடெக்சருக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? மாணவர்கள் ஏன் இந்த துறையை தேர்ந்தெடுக்கணும்? ஆர்கிடெக்சர்னா டிசைனிங் ஆஃப் பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். ஆர்கிடெக்சர் தமிழ்ல கட்டிட எழில்கலை. ஒரு பில்டிங்கை எவ்வளோ சிறப்பாக அழகாக வடிவமைக்கிறாங்களோ அவங்கள வந்து ஆர்கிடெக்டும்பாங்க. இந்த துறையை வந்து ஆர்கிடெக்ட் வந்து எதை எப்படி பண்ணுவாங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் படிச்சாதான் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்ல முடியும். கட்டிட எழில்கலை. சிவில் இன்ஜினியரிங் நீங்க கேட்டீங்க. சிவில் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா கட்டிடக்கலை, அதாவது பில்டிங்கை டிசைன் பண்றது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஸ்ட்ரக்சரல் ஓரியன்டா வந்து அந்த பில்டிங்கை வந்து பார்ப்பாங்க. பட் ஆர்கிடெக்சர் பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங்கை ஏஸ்தெட்டிக்காவும் கிரியேட்டிவிட்டியாவும் எப்படி அழகாக வடிவமைக்கிறாங்களோ அவங்கள வந்து ஆர்கிடெக்ட் அப்படிம்பாங்க. இது வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் படிச்சவங்க தான் வந்து ஆர்கிடெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 5 வருஷம் படிப்பு மேம் இந்த ஆர்கிடெக்சர் வந்து. ஏன் 5 ஆண்டுகள்? இப்ப பொறியெல்லாம் பார்க்கிறோம் 4 ஆண்டுகள். ஏன் இந்த ஆர்கிடெக்சர் வந்து 5 ஆண்டு படிப்பாக இருக்கிறது? ஏன் 5 ஆண்டுகள் படிப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ், அதாவது 4 வருஷம் மட்டும்தான் வந்து கல்லூரில இருந்து படிப்பாங்க. 5வது வருஷம், அதாவது 6 மாசம் வந்து அவங்க இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்ட் ஆஃபீஸ்ல கீழே போயிட்டு ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சீனியர் ஆர்கிடெக்ட் கிட்ட போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. என்னென்ன கத்துப்பாங்க அந்த டைம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆபீஸை வச்சு, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சு முடிச்ச உடனே ஒரு ஆபீஸ்ல என்னென்ன பண்றாங்க, எப்படி எல்லாம் டிசைன் பண்றாங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து ஒரு பில்டிங்க்கு கொடுக்கணும், ஸோ அதெல்லாம் கத்துக்கிறது வந்து ஒரு ஸ்டூடெண்டோட வேலை. ஸோ 6 மாசம் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஃபர்ம்ல, அதாவது ஆர்கிடெக்சரல் ஃபர்ம்ல போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு காலேஜ்க்கு வருவாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அது வந்து ஃபைனலாக வந்து 6 மாதம் கழிச்சு ஒவ்வொரு காலேஜ்லையும் ஒரு எவாலுவேட்டர் வச்சு செக் பண்ணுவாங்க. அதாவது அவங்க ஆஃபீஸில் என்னென்ன கற்றுக்கிட்டாங்க, என்னென்ன மாதிரி ஒர்க்லாம் அந்த ஆஃபீஸில் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து படித்து முடித்தோடனே அவங்க ஆஃபீஸ் வச்சு நடத்துறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த 6 மாதம் வந்து இன்டர்ன்ஷிப்க்கு போயிடும். இன்னொரு 6 மாதம் வந்து தீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. தீசிஸ் அப்படின்னா அவன் 4 வருஷமா வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி, அதாவது ஒரு லெக்சர் வந்து கொடுத்து தான் வந்து அவன் வந்து டிசைன் பண்ணுவாங்க. தீசிஸ் அப்படின்னா அவனே தானா ஒரு சைட்டை சூஸ் பண்ணிட்டு அவன் வந்து அந்த சைட்டை டெவலப் பண்ணி ஒரு பில்டிங்கை வந்து டிசைன் பண்ணும். ஸோ அந்த 6 மாசம் அந்த தீசிஸ்க்கு போயிடும். ஸோ 1 வருஷம் மட்டும் அவன் வந்து வெளியிருந்து படிக்கணும். 4 வருஷம் வந்து அவன் காலேஜ்ல இருந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது மற்ற கல்விகள் மாதிரி வந்து கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து படிக்கிற மாதிரி கிடையாது. ஒரு மாடியூலா வந்து அவன் படிக்க மாட்டாங்க. இண்டிவிஜுவல் கிரியேட்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்கிடெக்சர் கோர்ஸ் வந்து படிக்க முடியும். இப்ப 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் இருக்காங்க, நேரடியாக அவங்க வந்து சேரலாமா? இல்ல 10ஆம் வகுப்பு முடித்தவங்க டிப்ளமோ மாதிரியான படிப்பெல்லாம் இருக்குதா? இதுல டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர் இருக்கு மேம். அது வந்து 3 வருஷம் படிப்பு. இப்ப வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து +2 முடிச்சு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அதுல 50% வாங்கினாதான், எலிஜிபிலிட்டி ஸ்கோர் இருந்தாதான் ஆர்கிடெக்சர் படிக்க முடியும். இது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் நியூ டெல்லியில இருக்க அவங்க தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. நாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டான நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் ஆர்கிடெக்சர். இந்த நாட்டாவை வந்து 70 மார்க் வாங்கி பாஸ் ஆயிருந்தாதான் ஆர்கிடெக்சர் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஒரு மாணவன் வந்து ஆர்கிடெக்சர்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா +2ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கணும். அதுல 50% மார்க் இருக்கணும். பிளஸ் நாட்டா ஸ்கோர் வந்து 70 மார்க்ஸ் அவன் பாஸ் ஆயிருக்கணும். 200 மார்க்குக்கு எக்ஸாம் நடத்துவாங்க. அதுல 70 மார்க் பாஸ் மார்க் வாங்கியிருக்கணும்.
இப்போ நாட்டா எக்ஸாம் எழுதுறாங்க, ஒருவேளை 70% மதிப்பெண்கள் அவங்களால பெற முடியலன்ற பட்சத்துல மறுதேர்வுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? மறுதேர்வு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சப்போஸ் ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா செகண்ட் டைம் வந்து ஜூலை 11ஆம் தேதி எக்ஸாம் இருக்கு. ஸோ அந்த டைம்ல அவன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2-3 இயர்ஸ் பிஃபோர்லாம் பாத்தீங்கன்னா 1 டைம் எக்ஸாம் தான் நாட்டா. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து 1 இயர் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் தான் வந்து எழுத முடியும் எக்ஸாம். ஸோ எப்பயுமே நாட்டா இந்த இப்போ 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் நாட்டா வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் வந்து 1 டைம்ல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம் அந்த மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். இது டிப்ளமோ படிப்புகளுக்கு எடுக்கிறவங்களுக்கும் பொருந்துமா இந்த நாட்டா எக்ஸாம்? டிப்ளமோ படிச்சுட்டு ஆர்கிடெக்சர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நாட்டா எழுதிட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ண முடியும் மேம். ஓகே, ஆர்கிடெக்சர் சேரணும்னா நாட்டா எக்ஸாம் எழுதணும், கம்பல்சரியா நாட்டா வந்து எழுதணும். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்தியால எங்கெங்கெல்லாம் கட்டடக்கலை படிப்புகளை கற்கலாம், அதற்கு எவ்வளவு செலவாகும் போன்ற விவரங்களை தராங்க நம்மளுடைய செய்தியாளர் கவியரசன். பழங்கால மன்னர்களுக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் அவங்க அன்னைக்கு கட்டின கோயில்களும் அரண்மனைகளும் தான் இன்னைக்கும் நிலைச்சிருக்கு. அதனால கட்டடக்கலை அப்படிங்கிறது வெறும் படிப்பில்லை, அது வரலாற்றில் இடம் பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. சரி, அதை படிக்கிறதுக்கு அடிப்படையில் என்ன தகுதி வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல கட்டடக்கலை மேலே ஆர்வம் வேணும். அப்புறம் நல்ல கற்பனை திறன் இருக்கணும், ஓவியத்திறன் இருக்கணும். +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சிருக்கணும். ரொம்ப முக்கியமாக தேசிய அளவில் ஒரு நுழைவுத் தேர்வு நடத்துகிறாங்க, நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி 200 மார்க்குக்கு நடத்துவாங்க. அதில் கலந்துக்கிட்டு 70 மார்க் வாங்கினா தான் பாஸு. அப்படி பாஸ் பண்ணாதான் ஆர்கிடெக்சர் படிக்க முடியும். சரி, இதில் என்னெல்லாம் படிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இளங்கலையில் பிஆர்க் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்குது, முதுகலையில் எம்ஆர்க் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்குது. பிஆர்க் வந்து 5 வருஷம், எம்ஆர்க் வந்து 2 வருஷம். தேவைப்பட்டால் பிஹெச்டி பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம். பிஆர்க்கில் வந்து பேசிக்காக ஒன்று தான் இருக்குது. ஆனால் எம்ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரிவுகள் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, டிஜிட்டல் ஆர்கிடெக்சர், சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சர், லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர், ஆர்கிடெக்சரல் டிசைன், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ரியல் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட், அர்பன் டிசைன், இன்டீரியர் ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி பிரிவுகள்லாம் இருக்குது. சரி, எங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாடு முழுவதும் 475 கல்லூரிகளில் ஆர்கிடெக்சர் சொல்லித்தராங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு 82 காலேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லை, டீம்டு யூனிவர்சிட்டின்னு பார்த்தோம்னா 16, ஆக மொத்தம் 98 காலேஜில் ஆர்கிடெக்சர் சொல்லித்தராங்க. எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிஆர்க் படிக்கிறதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி உறுப்பு கல்லூரியாக இருந்தால் குறைஞ்சது 3 லட்ச ரூபா ஆகும். அங்கே எம்ஆர்க் படித்தா 1,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னா பிஆர்க் படிக்கிறதுக்கு குறைஞ்சது 6 லட்சம் வரைக்கும் செலவாகும், எம்ஆர்க்கு 3 லட்சம் வரைக்கும் செலவாகும். இது இல்லாமல் பிற மாநிலங்கள்னு நம்ம போனோம்னா ஐஐடியிலலாம் சொல்லித்தராங்க. ஆனால் ஐஐடியில் படிக்கணும்னா அதுக்கு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். என்ஐடியிலையும் இந்த படிப்புகள் சொல்லித்தராங்க. சரி, நான் படிச்சிட்டேன், எங்கெல்லாம் வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், அரசு துறையை பொறுத்த வரைக்கும் பொதுப்பணித்துறை, பாதுகாப்புத்துறை, ரயில்வே துறை, இங்கெல்லாம் கட்டடக்கலை வல்லுநராக பணியாற்ற முடியும். நல்ல சம்பளமும் கிடைக்கும். ஏன்னா கவர்மெண்ட்டில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதிலெல்லாம் நம்ம வேலை செய்ய முடியும். தனியார்னு பார்த்தோம்னா கட்டடக்கலை தொடர்பான நிறுவனங்களில் பணியாற்றலாம், இல்லைன்னா சொந்தமாக நிறுவனம் தொடங்கி அதில் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணலாம். அப்புறம் கல்லூரிகளில் பேராசிரியராகலாம். இது மட்டும் இல்லை, வெளிநாட்டுக்கு போய் கட்டடக்கலை வல்லுநராக பணியாற்றலாம். சம்பளம்னு பார்த்தோம்னா குறைஞ்சது 15,000 ஆரம்பித்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால கட்டடக்கலையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போக போகிற இளைய தலைமுறைக்கு புதிய தலைமுறையின் வாழ்த்துகள். நாட்டா எக்ஸாம் பத்தி முன்னதாக பேசியிருந்தீங்க. நாட்டா எக்ஸாம், அதே போல ஜேஇஇ எக்ஸாம், இந்த எக்ஸாமை தவிர்த்து நேரடியாக ஆர்கிடெக்சர்ல சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா? இந்த 2 எக்ஸாம் வந்து கம்பல்சரி. அதாவது நாட்டா எக்ஸாம் அண்ட் ஜேஇஇ 2 வந்து ஐஐடி என்ஐடி காலேஜஸ்ல சேரணும்னா ஜேஇஇ 2 எக்ஸாம் வந்து கம்பல்சரியா இருக்கணும். மற்ற அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் இல்லைனா வந்து நார்த் இந்தியாவில் இருக்க காலேஜஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும், நார்மல் காலேஜஸ்ல ஜாயின் பண்ணணும்னா நாட்டா வந்து கம்பல்சரியா எழுதியிருந்தாதான் வந்து ஆர்கிடெக்சர் ஜாயின் பண்ண முடியும். இப்போ சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுக்காதவங்களும் நாட்டா எக்ஸாம் எழுதலாமா? இல்ல மேம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 3 கம்பல்சரியா இருந்து 50% மார்க் வாங்கியிருந்தாதான் ஆர்கிடெக்சர் ஜாயின் பண்ண முடியும் அலாங் வித் நாட்டா எக்ஸாம். இப்போ ஒரு வருஷத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் கிட்ட சிவில் இன்ஜினியர்ஸ் வெளியில வராங்க. ஆனா ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 24,000 கிட்ட தான் இருக்கு அந்த வெளியே வர்றவங்களுடைய அளவு. ஏன் மாணவர்கள் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் அதிகப்படியான நாடாததுக்கு என்ன காரணமா சொல்லப்படுது? இல்ல, இது வந்து ஆக்சுவலா வந்து ஒன்னு வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ்,
இந்த கோர்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பான கோர்ஸ் தான். ஏன்னா வந்து ஸ்டூடெண்டோட இண்டிவிஜுவல் கிரியேட்டிவிட்டியை அவன் வெளியே கொண்டு வந்தாதான் இந்த ஆர்கிடெக்சர் வந்து அவன் வந்து சஸ்டெயின் ஆக முடியும், ஷைனும் பண்ண முடியும். இந்த ரெண்டு விஷயம் வந்து மெயினா இருக்கணும். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் ஆர்கிடெக்சர் கோர்ஸ்ல வந்து அவன் சைன் ஆக முடியும். இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் அது சேரவும் முடியும். ஸோ இந்த 2 தகுதிகள் இருந்தாதான் ஆர்கிடெக்சர்ல வந்து அவனுக்கு ஜாயின் பண்ண முடியும். ஆர்கிடெக்சர் கோர்ஸுக்கான ஃபியூச்சர் அப்படின்றது எப்படி இருக்கு? இப்போ ஆட்டோமொபைல் துறையெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சில காலகட்டத்தில் டக்குன்னு அது வந்து பூம் ஆகும். அந்த மாதிரியான ஆர்கிடெக்சர் துறைக்கும் பூம் ஆகுமா, இல்ல ஆல்ரெடி ஆயிட்டு இருக்கு ஆனா மாணவர்களுக்கு எதுவும் தெரியலையா? இல்ல மேம், இல்ல இது வந்து ஆர்கிடெக்சர்ல வந்து ஃபியூச்சர் கண்டிப்பா இருக்கு. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள், இப்ப ஃபியூச்சர்னு நீங்க சொல்ல போனா நார்மலா வந்து வேலை வாய்ப்புகள் தான் வந்து மாணவர்கள் அது அடிப்படையில தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் சேருவாங்க. ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வேலை வாய்ப்புகள் பத்தி தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் படிச்சவங்க, இல்ல நான் வந்து மேற்கொண்டு படிக்கணும் விரும்புறவங்க மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல இப்ப கவியரசன் சொன்ன மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு, ஸ்பெஷலைசேஷன் இருக்கு, அதை எடுத்து ஜாயின் பண்ணலாம். இப்ப அதை எடுத்து ஜாயின் பண்ணும்போது இப்ப மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் படிச்சானா அவங்க வந்து லேண்ட்ஸ்கேப் ஸ்பெஷலிஸ்ட் ஆயிடலாம். அதாவது தன்னை வந்து லேண்ட்ஸ்கேப் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லி என்னென்ன லேண்ட்ஸ்கேப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ அதை எடுத்து அவங்க பண்ணலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல வந்து சிட்டி பிளானிங் ஒரு கோர்ஸ் இருக்கு. சிட்டி பிளானிங்னா இப்ப நம்ம பாரத பிரதமர் வந்து ஸ்மார்ட் சிட்டி எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. சோ அதுல வந்து ஒரு சிட்டில வந்து எங்கெல்லாம் பார்க் வைக்கலாம், எங்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் வைக்கலாம், அதெல்லாம் வந்து அந்த பிளானிங் பண்றது வந்து சிட்டி பிளானர்ஸ். சோ இந்த மாதிரி மேற்கொண்டு பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் மட்டும் இல்லாம நான் மேற்கொண்டு படிச்சு ஒரு ஸ்பெஷலைசேஷன்ல நான் வந்து சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா தனியா எந்த ஸ்பெஷலைசேஷன்ல ஸ்டூடெண்ட் இன்ட்ரெஸ்டோ அதை சஸ்டெயின் பண்ணலாம். இல்ல பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் மட்டும் படிச்சுட்டு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா அப்படி கூட பண்ணலாம். எங்கெல்லாம் வேலைக்கு எப்படிலாம் வேலைக்கு போனாலும் கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல ஒரு ஸ்டூடெண்ட் 5 இயர்ஸ் முடிச்சிட்டு கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல போய் நான் வந்து ஒரு ஆர்கிடெக்ட்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு நம்பர் வாங்கணும். அதாவது கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் ரெஜிஸ்டர் நம்பர்னு சொல்லிட்டு அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வாங்கினாதான் ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃபீஸோ இல்ல எங்கேயாச்சும் ஆர்கிடெக்ட் ஆஃபீஸ்லயோ போய் ஒர்க் பண்ண முடியும். சோ இது வந்து ஆர்கிடெக்சர் பேச்சுலர் மட்டும் முடிச்சிட்டு, அதாவது ஒரு ஆர்கிடெக்ட் ஆஃபீஸ்ல 2 விதமா எடுப்பாங்க. ஒன்னு வந்து டிசைன் ஆர்கிடெக்ட்ஸ் சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட்ஸ் சொல்லுவாங்க. டிசைன் ஆர்கிடெக்ட்ஸ் அதோட டீமா வந்து செயல்படும், டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட்ஸ் அதோட டீமா செயல்படும். இப்ப டிசைன் ஆர்கிடெக்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாணவன் வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிட்டு ஒரு ஆர்கிடெக்ட் ஆஃபீஸ்ல போய் ஜாயின் பண்ணும் போது ஜூனியர் ஆர்கிடெக்டா தான் ஜாயின் பண்ணுவாங்க. அவன் வந்து 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் வந்து அங்க ஒர்க் பண்ணலாம். இல்ல நான் அங்கிருந்து வெளியே வந்துட்டு நான் தனியா ஆஃபீஸ் வச்சு நடத்தணும் அப்படின்னாலும் அங்கிருந்து வெளியே வந்துட்டு அந்த ஆஃபீஸ்ல என்னெல்லாம் கத்துக்கிறாங்களோ அங்கிருந்து வெளியே வந்துட்டு தனியா ஆஃபீஸ் வச்சு நடத்தலாம். இல்ல நான் ஆர்கிடெக்ட் ஆஃபீஸ்லயே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த ஜூனியர் ஆர்கிடெக்ட்ல இருந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு அவங்க சீனியர் ஆர்கிடெக்ட் ஆவாங்க. சோ நான் வந்து டிசைன் ஆர்கிடெக்ட் டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் சொன்னேன் இல்லையா. டிசைன் ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டிசைனிங், அதாவது ஒரு ஷாப்பிங் மாலோ ஒரு ஹாஸ்பிட்டல் டிசைனோ அந்த ஆர்கிடெக்ட்க்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா இந்த டிசைன் ஆர்கிடெக்ட் வந்து அந்தந்த ஸ்பேஸ் எல்லாமே தானே டிசைன் பண்ண மாட்டாங்க. அந்த கிளைண்ட்ஸோட ரெக்யர்மெண்ட்ஸை உள் வாங்கிட்டு அந்த டிசைன் டீம் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிசைன் ஆர்கிடெக்ட்ஸ் பண்ண ஒர்க்கை இந்த பிளம்பிங், அதாவது HVAC ஏர் கண்டிஷனிங் HVAC சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு பில்டிங் மாடலிங் பண்ணி காமிக்கிறது. அதாவது பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு 3D மாடல் செஞ்சு காமிப்பாங்க அந்த கிளைண்ட் கிட்ட. ஓகே உங்க பில்டிங் இப்படி இருக்க போகுது, இங்கெல்லாம் இந்த ஸ்பேஸ் வரப்போகுது. ஸோ அந்த ஸ்பேஸ் அந்த டிசைனை 3D மாடல் பார்த்த உடனே அந்த கிளைண்ட் வந்து ஓகே சாட்டிஸ்ஃபைடா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இல்ல எனக்கு இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னா அந்த டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட்ஸ் வந்து அதெல்லாம் மாத்தி செயல் பண்ணி அதை வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட காமிச்சு கொடுப்பாங்க. சரி, சோ இதுதான் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. பதிவு பண்ணதுக்கு பிறகுதான் ஒருத்தவங்க தனியா தொழில் தொடங்குறது, வேலை வாய்ப்பு குறிப்பிட்டீங்க. இதுக்கு அரசு தரப்புல இருந்து ஏதாவது ஊக்கத்தொகை வழங்கப்படுதா? இல்ல மேம், இது வந்து கவுன்சில் அவன் படிச்சு முடிச்சவங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். இது வந்து ரொம்ப நாமினல் சார்ஜ் தான். இந்த கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல ரெஜிஸ்டர் பண்றது ரொம்ப நாமினல் சார்ஜ் தான். சோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ் படிச்சுட்டு கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வாங்கிட்டு தான் எங்கனாலும் சைனிங் அத்தாரிட்டி பண்ணும் போது அந்த ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு அந்த சைன் பண்ணுவாங்க. ஆர்கிடெக்சர் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இதனை படித்து முடித்து பணியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய அனுபவங்களையும் அதே போல இனிமே ஆர்கிடெக்சர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தங்களுடைய அறிவுரைகளையும் வழங்குறாங்க. அதை பார்க்கலாம். 2008ல நான் என் ஆர்கிடெக்சரல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன் டு பர்சியூ மை ட்ரீம் கெரியர். 2013ல கிராஜுவேட் பண்ணேன். அந்த 5 இயர்ஸில் எனக்கு கிடைச்ச நெட்வொர்க், லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி, கனெக்ஷன்ஸ் எனக்கு ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ண ஹெல்ப் ஆச்சு. 3rd இயரில் I was able to go to UK as a part of the student exchange program. இப்போ ப்ரெசண்ட்டாக
I am a co-founder of Futurely, ஒரு global learning platform architects and designersக்காக வேர்ல்டு வைட் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். Planning to start your architectural journey, I highly recommend it, and you have an opportunity to choose என்ன path, என்ன ஒரு career trajectory நீங்க எடுக்க போறீங்களோ அதுக்கு I strongly believe that you have a great start point and you should go ahead and pursue your journey in architecture. இப்போ இந்த ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் an amalgamation of science and art. ஸோ இது எப்படி பியூட்டிஃபுல்லாக கொஹெசிவாக எடுத்துகிட்டு வரது தான் ஆர்கிடெக்சர். ஸோ உங்களுக்கு ஸ்கில்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குட் விஷுவல் ஸ்கில்ஸ் இருக்கணும், குட் ஒப்சர்வேஷனல் ஸ்கில்ஸ் இருக்கணும், அண்ட் உங்களுக்கு வந்து குட் ட்ராயிங் ஸ்கில்ஸ் இருந்தால் ஒரு பெரிய வசதி. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து இமேஜினேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கணும். பட் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்கிறது உங்களுக்கு இல்லைனாலும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஆர்கிடெக்சர் கோர்ஸ். ஸோ இந்த 5 years இன்டென்சிவாக அவங்க கொடுக்கறது வந்து இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி ஸோ தட் யூ கேன் பிகம் அ குட் ஆர்கிடெக்ட். பிரதீபா, இப்ப ஆண்டாண்டுக்கு கடந்த சில ஆண்டுகளை ஒப்பிடும்போது ஆர்கிடெக்சர் துறையை நாடி வர்ற மாணவர்களோட எண்ணிக்கை, இந்த மாணவர் சேர்க்கை அப்படின்றது ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிச்சிட்டு இருக்கா, இல்ல குறைஞ்சிட்டு இருக்கா, இல்ல அப்படியே தான் இருக்கா? முடிச்சிட்டு வெளியில வர்றவங்கள எத்தனை சதவிகிதம் பேருக்கு உடனடியாக வேலை கிடைக்குது? இப்போ அட்மிஷன், அதாவது ஆர்கிடெக்சரில் சேர விரும்புகிறவங்கள பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. 80 சீட்ஸ் அதாவது ஒரு காலேஜில் இப்போ இன்ஜினியரிங்லலாம் வந்து 100கணக்கான சீட்ஸ் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸில் வந்து அட்மிட் பண்ணுவாங்க. பட் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சரில் ஒவ்வொரு காலேஜ்லையும் சொல்லிடுவாங்க 40 சீட்டு தான் உங்கள் காலேஜில் அலௌடு, 80 சீட்ஸ் தான் உங்கள் காலேஜில் அலௌடுன்னு சொல்லிடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 80% ஆஃப் த சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிடும் ஒவ்வொரு ஆர்கிடெக்சர் இன்ஸ்டியூட்ஸ்லையும். இப்போ வேலை வாய்ப்பு எப்படி படிச்சுட்டு வந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தானா இது வந்து 2 விதமா போலாம். ஒன்னு வந்து இல்ல நான் வந்து ப்ரொஃபஷனலா தான் நான் ட்ரெயின் பண்ணணும், நான் வந்து பிராக்டிசிங் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு ஆர்கிடெக்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல நான் வந்து அகாடமிக்ல வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து பிஆர்க்கு 5 years முடிச்சுட்டு எம்ஆர்க் 2 years ஏதோ ஒரு ஸ்பெஷலைசேஷன் அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ, ஸோ அந்த ஸ்பெஷலைசேஷன் நான் சொன்னது வந்து பிஆர்க்ல இதை பற்றி ஒரு பிரீஃப் படிச்சிடுவாங்க. இப்போ அர்பன் டிசைனர் சொன்னோம், டிஜிட்டல் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொன்னோம், ஆர்கிடெக்சரல் டிசைனர் சொன்னோம், இது அத்தனையும் வந்து பிஆர்க்ல படிச்சிருவாங்க. ஸோ பிஆர்க்ல படிக்கும் போதே அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஓகே நான் மாஸ்டர்ஸ் எடுத்து இதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆனும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க மாஸ்டர்ஸ் படிக்கலாம். மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு, அதாவது அகாடமிக் லைன் டீச்சிங் லைன்ல போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்க பிஹெச்டி பண்ணி, அதாவது பிஹெச்டி அப்படின்னா ஃபுல் டைம் வந்து 3 years, பார்ட் டைம் வந்து 5 years பண்ணலாம். ஸோ பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு காலேஜ்ல வந்து ஒரு ப்ரொஃபஸர் இல்லைன்னா வந்து அசோசியேட் ப்ரொஃபஸரை ஜாயின் பண்ணலாம். ஸோ இது 2 விதமா போகலாம். ஒன்று வந்து ப்ராக்டிசிங்க்கும் போகலாம், இல்லை டீச்சிங்க்கும் போகலாம். இதுல பாதி பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்டர்ன் பண்றாங்க. நான் சொன்னேன், அதாவது 4 years முடிச்சுட்டு ஃபைனல் இயர்ஸ்ல 9th செமஸ்டர்ல இன்டர்ன் பண்ணுவாங்க. அந்த இன்டர்ன் பண்ணும் போதே அவங்க வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிடும். எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப் பண்ணும் போதே அந்த ஆர்கிடெக்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 10,000 ஆசி மினிமம் இல்ல ஒரு 5,000 ஆசி மினிமம் வந்து ஒரு மந்த்லி வேஜஸ் சொல்லி ஃபீஸ்ன்னு சொல்லி கொடுத்துடுவாங்க. ஸோ அவங்க ஒர்க் பண்றதுக்கு அப்பயே வந்து அவங்க வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த ஆர்கிடெக்சர் வேலை கிடைக்கிறதுக்கான படிக்கும் போதே வந்து இன்டர்ன்ஷிப்லயே அவங்களுக்கு வந்து ஜாப் சேலரி வாங்கிடுவாங்க. அதன் மூலமாக வேலை வாய்ப்பும் கூட வருங்காலத்தில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் சில மாணவர்கள் நம்ம கிட்ட இந்த படிப்பு தொடர்பாக கேள்விகளை முன் வச்சிருக்காங்க, அதை பார்க்கலாம். மதுரையிலிருந்து அஸ்வின் ரவர் கேள்வி கேட்டிருக்காரு. கட்டடக்கலையில எனக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு, படிச்சா வெளிநாட்டுல பணிபுரியக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்காரு. இதுக்கு உங்களுடைய பதில்? கண்டிப்பா வெளிநாட்டுல வேலை இருக்கு. அதாவது ஸ்டூடெண்ட் வந்து அந்த 4 மாசம் அந்த 6 மாசம் இன்டர்ன்ஷிப்பே வந்து வெளிநாட்டுக்கு போய் பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் வெளிநாட்டிலேயே போய் இன்டர்ன்ஷிப் கத்துக்கிட்டு அவங்க மறுபடியும் காலேஜ் வந்து டிகிரி வாங்கிட்டு அதே ஆபீஸ்ல போயிட்டு அங்கே பணிபுரிய பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு மாணவர் நம்ம கிட்ட கேள்விய சந்தேகத்தை முன் வச்சிருக்காரு. ஊத்துக்குழியிலிருந்து பிரியா. கட்டடக்கலையில அவங்களுடைய உறவினர் ஒருத்தவங்க பணிபுரிகிறாங்க, ஆனா குறைஞ்ச சம்பளம் தான் பெறுறாங்க, அதிக சம்பளத்திற்கான பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அதிக சம்பளம் குறைவ சம்பளம்லாம் எதுவுமே கிடையாது ஆர்கிடெக்சர்ல. இண்டிவிஜுவல், அதாவது ஆர்கிடெக்சர்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே இண்டிவிஜுவல் கிரியேட்டிவிட்டியை தானே வளர்த்துக்கணும். நான் ஒரு டிசைன் எப்படி போடுறாங்களோ, இது இப்போ 10 டிசைன் இருக்குன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட டிசைனும் வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ எந்த டிசைன் வந்து கரெக்டா, அதாவது அந்த கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அவங்க சாட்டிஸ்பிகேஷனோட அந்த டிசைனை பண்ணி கொடுக்குறாங்களோ ஆட்டோமேட்டிக்கா அந்த டிசைன் வந்து ஹிட் ஆயிடும். ஸோ இது வந்து கம்மி சம்பளம் ஜாஸ்தி சம்பளம்னு கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆர்கிடெக்சர் படிச்சு முடிச்ச உடனே ஒரு ஜூனியர் ஆர்கிடெக்டா போய் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து சொந்த ஆபீஸே வச்சு நடத்துற அளவுக்கு இந்த கோர்ஸ் வந்து தகுதியான கோர்ஸ். ஓகே, ஒரு துறை தலைவராக நீங்க பார்த்த வரைக்கும் அடிப்படை சம்பளத்திலிருந்து எவ்வளவு வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காங்க இது வரைக்கும்? அடிப்படை சம்பளத்துல வந்து சாதாரண இப்ப இன்டர்ன்ஷிப் பண்ணும் போதே நான் சொன்னேன் 5000 இருந்து 10,000 வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 4th இயர், அதாவது ஃபைனல் 9th செமஸ்டர்லயே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. சம்பளம்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு கோடி கணக்குலயும் ஒரு ப்ராஜெக்ட் வரும், இல்ல 50 லட்சத்துலயும் ஒரு ப்ராஜெக்ட் வரும். அந்த ப்ராஜெக்ட்க்கு இவ்வளவு பெர்சன்டேஜ்னு சொல்லி கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. நாம வந்து ஒரு 50 லட்சத்துல ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா நாம வந்து 40 லட்சம் ஃபீஸ் அவங்க கிட்ட வாங்க முடியாது. சோ எல்லாமே நாங்க கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் பிரிஸ்கிரைப்டு ஃபீஸ்ல இருந்து தான் நாங்க வந்து அந்த பர்டிகுலர் கிளைண்ட் கிட்ட இருந்து நாங்க ஃபீஸை வாங்க முடியும். ஓகே, அடுத்ததாக ஹொசூர்ல இருந்து தேவி அவங்களுடைய கேள்வியை முன் வச்சிருக்காங்க சமூக வலைதளங்கள் மூலமா. அந்த கேள்வியை இப்ப நம்ம பார்க்கலாம். இளங்கலை படிச்சா மட்டுமே போதுமா, இல்ல முதுகலை அவசியமா இருக்கா, இல்ல PhD படிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இளங்கலை படித்தால் போதுமா அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ரொஃபஷனல், அதாவது தான் வந்து ஆர்கிடெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நான் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் இருந்தால் போதும் அப்படின்னா அவங்க வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் படிக்கலாம். ஆனால் எங்களோட அட்வைஸ் என்னன்னா, மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர் படிச்சாதான் அந்த ஸ்பெஷலைசேஷன்ல ஷைன் பண்ணி அவனுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர் படிச்சா. PhD இருக்கு, அது வந்து ஃபுல் டைம் வந்து 3 இயர்ஸ், பார்ட் டைம் வந்து 5 இயர்ஸ் அண்ட் அபவ் வந்து PhD வந்து இப்ப நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல வந்து இருக்கு PhD. ஓகே, அடுத்ததா பெரம்பலூர்ல இருந்து பிரசாந்த் அப்படின்றவர் அவங்களுடைய கேள்வியை முன் வச்சிருக்காங்க. அந்த கேள்வியை பார்க்கலாம். தமிழக அரசு அல்லது மத்திய அரசுடைய சார்பில் கட்டடக்கலைக்கான பணி இருக்கா, அதாவது அரசு பணி இருக்கான்னு கேட்டிருக்காரு. அரசு பணி இருக்கு. பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், ஆர்மில இருக்கு. இப்ப நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஸ்மார்ட் சிட்டின்னு டெவலப் பண்ணிருக்காரு. அதுல நிறைய ஆர்கிடெக்ட்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அரசு பணி இருக்கு. அதுக்கு சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி அந்த அரசு பணியில வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் பார்ட் டைம்ல படிக்கிறது அல்லது தொலைதூர கல்வி இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கா? இல்ல, இந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை. காலேஜ்ல வந்து படிக்கிற கோர்ஸ் தான் இருக்கு, பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர். குறுகிய கால படிப்புகள், ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் பண்ணுவாங்க? ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இப்ப நான் சொன்னேன் இல்லையா, லேண்ட்ஸ்கேப், அதுவும் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் படிச்சு முடிச்சாதான். ஆர்கிடெக்சர் வந்து ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் மாதிரிலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து பண்ணவும் முடியாது, மாணவர்கள் கத்துக்கவும் முடியாது. இது வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் படிச்சாதான் வந்து அந்த ஆர்கிடெக்சர்னா என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். இப்போ பிற நாடுகளை ஒப்பிடும்போது இதே ஆர்கிடெக்சர் பிரிவுல பிற நாடுகள்ல இருக்கக்கூடிய மாணவர் சேர்க்கை, வேலை வாய்ப்புகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு இந்தியாவை ஒப்பிடும்போது? பிற நாடுகளில் வந்து ஆர்கிடெக்சரை வந்து டிசைன் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நாம வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு சொல்றோம். பிற நாடுகளை பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு சொல்றோம். பட் அதாவது மற்ற நாடுகளை பாத்தீங்கன்னா அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சருக்கு பதில் டிசைன் கோர்சஸ் சொல்றாங்க. மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சருக்கு பதில் வந்து அங்க வந்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் கோர்சஸும் இருக்கு. மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் அர்பன் டிசைன், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு தகுந்த மாதிரி 1 இயர் கோர்ஸும் இருக்கு, 2 இயர்ஸ் கோர்ஸும் இருக்கு. இப்போ வருங்காலத்துல இந்த கட்டடக்கலை துறையை தங்களுடைய துறையாக எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம் அப்படின்றது எப்படி இருக்கும்? கடைசி கேள்வியாக சுருக்கமாக. அதான் மாணவர்கள் 5 ஆண்டுகள் படித்து முடிச்சோன்னா எல்லாமே மாணவர்களோட தனிப்பட்ட கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு மாணவன் வந்து அந்த ஆர்கிடெக்சர் ஃபீல்ட்ல வந்து ஷைன் ஆகுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களோட டிசைனை பொறுத்து தான் இருக்கு. ஸோ இதை வந்து அவங்க இண்டிவிஜுவலிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஆர்கிடெக்சர் கோர்ஸ் வந்து பண்ண முடியும். நிச்சயமாக கட்டடக்கலை குறித்த பல்வேறு வேலை வாய்ப்புகள், அதே போல உட்பிரிவுகள் குறித்தும் எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து விரிவாக விளக்கங்களை தந்தமைக்கு நன்றி திருமிகு தீபா. நன்றி. இன்று கட்டடக்கலை துறை குறித்து பார்த்தோம். நாளை அயல் நாட்டு மொழிகளுக்கான வேலை வாய்ப்புகள் என்ன, உட்பிரிவுகள் என்னென்ன என்பது குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.